ஹலோ யூஎஸ், இந்த வீடியோவில் 2025 ரிலீஸ் ஆன தரமான 5 மூவிஸ்க்கான லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் இருக்கிற 5 மூவிஸுமே மஸ்ட் வாட்ச் அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட் மூவிஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்க மூவி பேக் இன் ஆக்ஷன். இந்த படத்தோட டேரக்டர் செத் கார்டன். படத்தில் நம்ம ஹீரோயினும் ஸ்பை ஏஜென்ட்ஸாக இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மிஷனை கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோ கிட்ட ஹீரோயின் தான் பிரெக்னெண்டா இருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் விட்டுட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழலான்னு 2 பேருமே நினைக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த மிஷனோட முடிவில் ஃபிளைட் கிராஷ் ஆகுது. அந்த கிராஷை பயன்படுத்தி 2 பேரும் இறந்து போன மாதிரி செட் பண்ணிடுறாங்க. 15 வருஷம் கழிச்சு இப்ப பிரசன்ட்ல அவங்க நினைச்ச மாதிரி ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு வராங்க. அப்ப ஒரு கட்டத்துல இவங்க உயிரோட இருக்காங்க அப்படிங்கிற உண்மை வெளி உலகத்துக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் கதையில என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறத படத்தோட கதை. படத்துல லீட் பேரா ஜேமி ஃபாக்ஸும் கேமரான் டயஸும் தான் நடிச்சிருப்பாங்க. 2 பேருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கையுமே கலர்ஃபுல்லான விஷுவல்ஸ் வழியே கொடுத்திருக்காங்க. படத்துல வர எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸையுமே எக்ஸலண்டாவே பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ஆடியன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா கண்டிப்பா இருக்குன்னே சொல்லலாம். ரொட்டீனான ஒரு ஸ்டோரி பிளாட் தான். ஸோ பெருசா எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒன் டைம் பார்க்குற மாதிரியான ஒரு ஸ்பை ஆக்ஷன் காமெடி மூவி. அதோட படம் தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி டென் ஆஃப் தீவ்ஸ் 2 பேண்டேரா. இந்த படத்தோட டேரக்டர் கிறிஸ்டியன் குடிகஸ்ட். 2018 ரிலீஸ் ஆன டென் ஆஃப் தீவ்ஸ் மூவியோட சீக்வலா தான் இந்த படம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வில்லனான டோனி வில்சன் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபிளைட்ல இருக்க டைமண்டை அவர் டீமோட பக்காவா ராபரி பண்றாரு. இன்னொரு பக்கம் இதுவரை நல்லவனா இருந்த ஹீரோ வாழ்க்கை வெறுத்து போய் வில்லனை கண்டுபிடிச்சு அவங்க கூடயே டீம் அப் ஆயிராரு. இவங்க இப்ப இன்னொரு ஹைஸ்டுக்குமே பிளான் பண்றாங்க. பிரான்ஸ்ல ஒரு ஹை செக்யூரிட்டியில இருக்கிற ஒரு டைமண்ட் சென்டர், இதுல இருக்கிற வால்ட்டை கொள்ளையடிக்கிறதுக்காக இவங்க பிளான் பண்றாங்க. இறுதியா அந்த ஹைஸ்டை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. 2003 நடந்த ஒரு ரியல் டைமண்ட் ஹைஸ்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்துல நடிச்ச நம்ம ஜெரால்ட் பட்லர், ஓசி ஜாக்சன், மற்ற ஆக்ட்ரஸ்னு எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. அந்த ஹைஸ்டை எக்ஸிக்யூட் பண்ற சீன்ஸ்லாம் ரொம்ப விறுவிறுப்பாவே காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த ஹைஸ்டை நெருங்குற வரைக்குமே ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா தான் மூவ் ஆகும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல லைன்ஸ்கேட் பிளே ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி ஃபைட் ஆர் ஃபிளைட். இந்த படத்தோட டேரக்டர் ஜேம்ஸ் மேடிகன். படத்துல த கோஸ்ட்ங்கிற மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ல இன்டெலிஜென்ஸ் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கோஸ்ட் யாருன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப அந்த கோஸ்ட் பேங்காக்ல இருந்து யூஎஸ் வரதுக்காக ஃபிளைட் ஏறான்னு தெரிய வருது. அந்த கோஸ்ட்டை கண்டுபிடிச்சு சேஃபா கூட்டிட்டு வரதுக்காக நம்ம ஹீரோவை அசைன் பண்றாங்க. அந்த ஃபிளைட் ஏறினதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபிளைட் ஃபுல்லா கோஸ்ட்டை கொல்றதுக்காக அசாசின்ஸ்லாம் ஃபில்லா இருக்காங்கன்னு ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த கோஸ்ட் யாரு, அங்க இருக்கிற எல்லா அசாசின்ஸையும் சமாளிச்சு இறுதியா ஹீரோ கோஸ்ட்டை உயிரோட கூட்டிட்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கறதா படத்தோட கதை. படத்தோட பெரிய பாசிட்டிவ் ஆக்ஷன் சீன்ஸ் தான். அந்த அளவுக்கு எல்லா ஆக்ஷன் சீன்ஸையுமே ரத்தம் தெறிக்க வெறித்தனமா பண்ணிருக்காங்க. அந்த ஆக்ஷன் சீன்ஸ்க்கான கேமரா ஆங்கிள்ஸ்மே எக்ஸலண்டாவே இருந்துச்சு. ரொட்டீனான ஒரு ஸ்டோரி பிளாட்டா இருந்தாலும் கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளேயோடய பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸ்க்கு செம ட்ரீட்டா இருக்கும். அதோட படம் தமிழ் டப்பிங்ல லைன்ஸ்கேட் பிளே ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 2nd இடத்துல இருக்க மூவி புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன். இந்த படத்தோட டைரக்டர் சிஞ்சி இங்குச்சி. படத்தோட கதை என்னன்னா, ஒரு புல்லட் ட்ரெயின் டோக்கியோக்கு பேசஞ்சர்ஸோட கிளம்புது. ஆனா அந்த ஒரு புல்லட் ட்ரெயின்ல யாரோ ஒரு மர்ம நபர் பாம்பு வச்சிடறான். அந்த ட்ரெயினோட ஸ்பீட் 100 கிலோமீட்டருக்கு கீழே குறைஞ்சிச்சுன்னா அந்த பாம்பு வெடிச்சிருன்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் கதையில அடுத்தடுத்து நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, அந்த பாம்பை வச்சது யாரு, இறுதியா அதுல என்னதான் ஆச்சு அப்படிங்கறதா படத்தோட கதை. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லாருமே ஸ்பீடு படத்தை கண்டிப்பா பார்த்திருப்போம். அதே மாதிரியான ஒரு கதைக்களம் தான் அந்த படம் மாதிரியே இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே விறுவிறுப்பாவே கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கையில எல்லாருமே எட்ஜ் ஆஃப் த சீட்ல தான் இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஜாப்பனீஸ் சைட்ல இருந்து ஒரு தரமான சீட்டஸ் த்ரில்லர் மூவியாவே வந்திருக்கு. படத்தோட சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், சவுண்ட் டிசைன், விஎஃப்எக்ஸ்னு டெக்னிக்கல் வைஸ்மே செமையா பண்ணியிருக்காங்க. அதோட படம் தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 1st இடத்துல இருக்க மூவி ஹேவாக். இந்த படத்தோட டைரக்டர் கேரத் ஏவன்ஸ். படத்துல நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. நல்லவரெல்லாம் கிடையாது. சைட்ல காசு வாங்கிட்டு பல வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிறப்ப அந்த சிட்டில ஒரு ஷூட் அவுட் நடக்குது. அதுல நிறைய பேர் இறந்து போறாங்க. முக்கியமா அந்த சிட்டில இருக்கிற ஒரு கேங்ஸ்டரோட பையன் அந்த ஷூட் அவுட்ல இறந்து போயிடுறான். அந்த ஷூட் அவுட்ல இருந்து சார்லி, மியான்னு 2 பேர் மட்டும் தான் தப்பிக்கிறாங்க. இதுல சார்லிங்கிறவன் ஒரு ஃபேமஸான பொலிட்டீஷியனோட பையன். அந்த பொலிட்டீஷியனுக்காக ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொலிட்டீஷியன் தன்னோட பையனை எப்படியாச்சும் காப்பாத்தி கூட்டிட்டு வான்னு ஹீரோ கிட்ட ஒரு டீல் பேசுறாரு. இறுதியா ஹீரோ எடுத்த
காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத படத்தோட கதை. ஆல் டைம் பெஸ்ட் ஆக்ஷன் மூவிஸ்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா த ரைடு மூவி கண்டிப்பாக இருக்கும். அந்த படத்தோட டேரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ்மே ஆக்ஷன் சீன்ஸ் தான். அந்த அளவுக்கு எல்லா ஆக்ஷன் சீன்ஸையுமே தாறுமாறா பண்ணியிருக்காங்க. ஹீரோவா வர டாம் ஹார்டி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. அதுவும் அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. அதோட படம் தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா மறக்காம எபிக் ஃபிலிம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.